அதைத்தான் நீங்க கேட்பீங்க. மக்களுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன். தாய்நாடு மக்கள் கட்சி ஏ.கே. பூமிராஜன். நன்றி, வணக்கம். தமிழர் மீட்பு கழகத்தின் தலைவர் ஆ. கரிகால பாண்டியன். தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்கு தன்னாட்சி நெறிவிட தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்கு தன்னாட்சி அமைந்திட எண்ணியதுண்டா என்ற பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் தாய்ப்புலி என் அண்ணன் செந்தமிழன் சீவான் அவர்களுக்கு முதல் வணக்கம். என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம். சேயோன் மலையும் மாயோன் காடும் வேந்தன் நாடும் வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை 8 விண்மின் கண்ட கோள்கள் 9 பார்போற்றும் 10 பாட்டும் 11 கீழ்கணக்கும் 12 திருமுறையும் 11 சித்தர்களும் நடைனவள் புறவியும் களுரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் என ஏறும் போரும் என 64 கலைகளை கொடுத்து மானுட வாழ்வியல் நெறிகளுக்காக 133 அதிகாரமும் மானுட வாழ்வியல் நெறி பெறலாமல் நீதி பெறலாமல் தர்மம் பெறலாமல் அதர்மம் தலைக்காமல் வள்ளுவ பெருந்தகை ஈன்றெடுத்த 1530 குறட்களும் ஏர் மங்கலமும் போர் மங்கலமும் வாழ் மங்கலமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் என் அன்பு கூறிய உறவுகளே, நக்கீரன் நப்பூதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமகள் முக்களையும் தேம்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நலத்தோடு முந்துநூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தொகுத்தேனே போக்காறு வனவல் நிலந்தருதருவில் பாண்டியன் அவைத்து அறம் கரை நாவின் நான்மறை மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். அப்ப தொல்காப்பியன் முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா? இல்லை, அதற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலைச்சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தானோ? அதுவும் இல்லை, அதற்கும் முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைச்சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் பன்முகத்தன்மை கொண்டது. தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இயன்மை, வளமை, இளமை, தாய்மை, செம்மை, மும்மை, இயன்மை என்று எண்ணும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடையது எங்களுடைய தமிழ். எங்கள் தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை தமிழுக்கும் உண்மை பழமைக்கும் என்றும் உள்ள தொன்மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ். கண்ணுதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்றாள். ஆம், தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள். எங்களுடைய நாடு குமரி நாடு, தென்குலத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம். எங்களுடைய தமிழ் தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என்ற 3 தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகுருளை ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொண்டு கழனியாக்கி காட்டை கழனியாக்கி கல்லுக்குள் நீர் குளர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டி உளவாண்மை செய்து நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள். எம்மான மக்களே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறை ஈன்றெடுத்த எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு. என் அன்பிற்குரிய உறவுகளே, ஊரு கூடி குடும்பம் உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே, பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் 3 இருந்த நாட்டை 30 ஆக்கியது. சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதியதனுடைய விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது, தஞ்சை வீழ்ந்தது, மதுரை வீழ்ந்தது, பாண்டியர் தேசமே சிதறி ஓடியது. 800 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. என் அன்பிற்குரிய மக்களே, நம் நிலத்தை கூறு போட்டவன், நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார்?
அவன்தான் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி திராவிடன் அவன்தான் நம்முடைய எதிரி. அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் பல்லேன், எங்க அண்ணன் திருமாறன் கல்லேன், எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பறையன், எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு, எங்க அண்ணன் சாட்டா மரவரு. அப்ப இவர்களெல்லாம் என்னன்னு கைய கட்டி, ஐயா கள்ள ட்ரெயின்ல ஒரு கூட்டம் கக்கூசுல ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்துல நாங்க கை கட்டி பல்லை எவ்வளவு, பறையம் எவ்வளவு, வன்னியர் எவ்வளவு, கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனு முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது. சோதனை தீர்மானிக்கிறான். நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன, தெற்க உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன, முதலியாரை என்ன, கோணார்களை என்ன, 11 கொடிகள் செம்மன் கொயவன் கொள்ளன் கொத்தன் தன்னை கட்டச்ச கையில் கைக்கோளம் பூக்காரன் கிணையம் பானா எல்லாத்தையும் என்ன. இங்க என்னன்னாத்தேன் ஓன் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறான் பாரு இந்த நாய், அவன்கிட்ட சொல்லணும், அவனுக்கு சொல்லணும். அதெல்லாம் போக எங்கள் தமிழ் கொடிய நீ எண்ணுவையோ எண்ணலையோ அதை விடு. நீ இசைவாளர் எவ்வளவு முதல்ல எண்ணு, நீ அதை முதல் எண்ணு தெரியணும் இந்த இடத்துல நீ யார் அப்படின்னு. எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ 10 மாவட்டத்தில் 2 சீட்டு வேண்டில் இருக்கிறத எண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு கொண்டு அனுப்புறதே எங்களுடைய எழுதி வச்சுக்கோ, நீ எழுதி வச்சுப்பா. சொல்றேன், ஒருத்தன் ஈரோடு இடைத்தேர்தலில் 10 நாளா ஒருத்தனை தேர்னேன். நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா, எங்க அண்ணன் சீமான சொல்றேன் அவனுக்கு, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா வா வா. ஏழை நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருக்க போய் தாண்டா இந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறாங்க அண்ணன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா ஏய் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலத்தை ஆதி குடிகளுக்கு குர்ரானே எங்க அண்ணன் பேசுறாரு. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம் எல்லா வளமும் மீட்டெடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, இங்க ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொல்றது எங்க அண்ணன் தாண்டா சொல்றியா, எங்க அண்ணன் தாண்டா சொல்றேன். நீ என்னடா சொல்ல போற, நீ சொல்லு, நீ பாப்போம், நீ சொல்லு, ஒரு சொல்லு. நாங்க இத்தனை பேசிருப்போம், நீ ஒன்ன சொல்லு, திராவிடத்துக்கு தத்துவத்தை சொல்லு. தெரியாது, தெரியாது. அவன் என் தாய் மாமன் ஒருத்தன், அவன் வந்து என்ன சொல்றேன், அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, தம்பி ஒரு 20 வருஷம் பொறுங்க, 50 வயசுக்கு மேல எல்லாம் செத்து போயிருவேன், அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆட்சி அப்படின்னா. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏடா என்னுடைய தாய்மாமே 60 வயசு ஆகுது, 3 வட்டி சோறுதுங்கிறான், இவன் சாக இன்னும் 40 வருஷம் ஆகும். இது வரைக்கும் நம்ம எப்படா காத்து கிடக்க முடியும்? மான பக்கம் சூடு சொரணை எதுவும் கிடையாது, நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன், தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டுட்டு வாரியான். அப்ப எவ்வளவு தின்றுப்பான் அவன், எவ்வளவு தின்றுப்பான். அப்ப இவன் என்னைக்கு சாக, இவன் என்னைக்கு சாக. அதுல பார்த்தா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல அவன் பிள்ளையோட வந்து நிக்கிறான். என்னவாமா முருகன் கோயில வந்து நிக்கிறேன், என்ன பார்த்தா கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? அவன் 12 வயசுல குடிக்க ஆரம்பிச்சவன். ஓனர் யாரு? சாராய ஆலையை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி. அதை வியாபாரம் பார்க்கறது யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்கள். அவர் தானே வியாபாரம் பார்க்காரு. அப்ப யார் ஓனர்? அவன் தானே. அவன் என்ன சொல்றான், 7 வருஷம் ஆச்சு, புள்ள முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான். சாராயம் குடிக்கிறது இவன், சாராயம் விற்கிறவன் அவன், பழி ஒட்டு நம்ம முருகன் பேர. முருகன் ஆடா வந்து புள்ள கொடுப்பேன். முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும், சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும். 100 ஆண்டு காலமா 1924 இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எம்மை பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு போராடுது. மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது, ஒரு 3 முறை கோப்பு அனுப்புது. அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடாது, சத்தியங்கத்தையும் பண்ணிட்டு போயிட்டாரு என்னன்னு தெரியல.
உங்களை பத்தி பேசினாலே ஸ்டாலின் கோவம் வருதுங்கிற. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கேதான் இருக்கணும். ஏன்னா நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். 19% இடஒதுக்கீடுல 1 மலைவாழ் மக்கள். எங்கள் அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு, 3 அருந்தியர்களுக்கு 15, அதுலேயும் முன்னாடி வந்துடுவேன். அப்போ பல்லனும் பறையணும் நாங்கள் இப்படி தான் இருக்கணும். பாரு என் அன்பிற்குரிய உறவுகளே, நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது, அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது. என் அன்பிற்குரிய உறவுகளே, கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள், எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல, எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல. என் யூகம் சரி என்றால் இந்த மண்ணில் செந்தமிழன் சீமான் அரியானையில் உட்கார்ந்திருக்க வேண்டும். என்னைக்கு மின்னணு வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, ஆடிக்கொண்டிருக்கு. ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும், தென்மதுரை, கபாடவரம், முத்தூர் என்ற 3 தமிழ்ச்சங்கத்தில் 3வது தமிழ்ச்சங்கம் வந்து பல முறை ஆளி பேரையில் வரும் பொழுது நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 பதிற்றுப்பட்டு, பரிபாடல் அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. மீண்டும் மீண்டும் புலவர்களை வச்சு எழுதுறாங்க. 3வது தமிழ்ச்சங்கம் பெருவெளி எழுதும்போது மறுபடியும் ஆளி பேரையில் வந்துடுது. ஆளி பேரையில் வரும்பொழுது ஐயோ புலவர்களும் சித்தர்களும் வச்சு எழுதுனது பூரா வீணாகி விட்டதை நான் என்ன செய்வேன் அழுகும் பொழுது, பெருவெளியோட குழந்தை மேட்டு பகுதிக்கு வந்தா பிறகு, அப்பா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, சித்தர்களும் அறிஞர்களும் யோகிகளும் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும். மறுபடியும் ஏடுகளில் பூரா எழுதுறாங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 பதிற்றுப்பட்டு, பரிபாடல், மேல் கணக்கு கீழ் கணக்கு எல்லாம் எழுதி, உனக்கு எப்படிமா இது தெரியும்னு கேட்காரு. பின்னாடி ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரா, தலையில் என்னை கை வச்சிருந்தாரு, எனக்கு ஞாபகம் இருக்கணும். திரும்பி பார்த்தா சிவபெருமான் நிற்கிறாரு. எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமான் வருவார். கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பி, காமம் செப்பாதோ, கண்டது மொழியுமோ என்று விவாதித்தது போல அன்று நீங்கள் மேட்டு பகுதிக்கு நம்முடைய தலைச்சங்கத்தினுடைய பெயரை மதுரையை வைத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், நான் இந்த இடத்தில் ஆளி பேரை மீண்டும் இங்கு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை முழக்கோடு, என்றும் கன்னியாகாதவள் குமரியாகாதவள், அதுதான் கன்னியாகுமரி. ஒரு குழந்தை கடலை பார்த்து கண்ணீர் விட்ட மானைக்கு அந்த இடத்துல நிற்கும். அந்த ஊரோட வரலாறு இதுதே. அந்த பாண்டியனுக்கு கூட வரலாற்றில் இடம் இல்லை, அந்த பாண்டியனுக்கு கூட வரலாற்றில் இடம் இல்லை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் பொழுது 300 ஆண்டுகால போராட்டம். அதற்கு பிறகு களப்பிரர்கள் 3ஆம் நூற்றாண்டில் அடிக்கிறான். அதற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் கடுங்கோல் பாண்டிய களப்பிரர்களை கருவறுத்தவன், வேள்விக்குடி செப்பேடு, தலவாயபுரம் செப்பேடு, அத்திக்கும்பா கல்வெட்டு வந்து அதை உறுதி செய்யுது. அந்த களப்பிரர்களை கருவறுத்த கடுங்கோல் பாண்டியன். அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து விஸ்வநாத நாயக்கர் ஒரு பக்கம், தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம், கன்னடியன் படையெடுப்பு ஒரு பக்கம், இனப்படுகொலை 1530 நடக்குது. மாதவர்மன் சுந்தரபாண்டியன், வெட்டுமருமாள் பாண்டியனோடது இனப்படுகொலை. ஐயா கருணாநிதி கூட இப்போ வீரவன்யன் அந்த பண்டாரன் என்ற நூலில் கூட அந்த பதிவு செஞ்சிருப்பாரு, சுந்தரலிங்க குடும்பனுடைய தாத்தன் அப்படின்னு. அது நடந்தது இனப்படுகொலை. அவனுக்கு வரலாற்றில் இடம் இல்லை. என் அன்பிற்குரிய உறவுகளே, 300 ஆண்டுகளுக்கு பிறகு களப்பிரர்களை கருவறுத்தது கடுங்கோல் பாண்டியன். 800 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு. அந்த வரலாறு இன்னும் 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்து அறுத்தான் செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு. அதுதான் வரலாறாக சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஈழ தேசத்திலே புலிகள் களமாடியது இந்த நிலத்திற்காகத்தான். இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது. இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது, இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது, இந்த நிலத்தில் தான் ஆட்சி இருக்கிறது. அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம். அவன் யார்? இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கும் ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதை வென்று எடுப்பார். அதுதான் என் அன்பிற்குரிய உறவுகளே, தமிழ் சமூகங்களை அறைகூவல் விடுகிறேன். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போகுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. வரலாற்றில்
செந்தமிழன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள். நாம் தமிழர். முக்குலத்தோர் எழுச்சி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் VRK கவிக்குமார்.